ஹலோ லிங்கனம்மா. வணக்கம். காலை நேர வணக்கம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலை நேர வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னன்னா இந்த சமைக்கிறேன். இது கேஸ் ஓப்பன்ல இல்லை, இப்போதான் ஓப்பன் பண்ணுறேன். நைட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போமா? நைட்டு க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கேஸை. ஏன்? அதான் நமக்கு சேஃப்டின்ட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. ஒரு வீடுகளை ஓப்பன் பண்ணி வச்சுருவா. முத்துமணி அப்படின்னா ஓப்பனில் தான் இருக்கும். க்ளோஸ் பண்ண மாட்டாளா? க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அது க்ளோஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதா? நல்லது தான் க்ளோஸ் பண்ணுறது. எல்லா நேரமே சமைக்கலையும் க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? இல்லை, சமைச்சு நைட்டுக்கு மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவேன். பகலெல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டேன். பகலெல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டேன். நைட்டுக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணி. அவங்க வீட்டிலலாம் நைட்டுக்கும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்களா? நைட்டுக்கும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் தெரியல. அவங்க அம்மாவுக்கு வலிக்கும் போல, அதனால முக்கால்வாசி வீடுகளில் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? க்ளோஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர். நம்ம என்ன கேஸ் வந்து முடிச்சு அது ஒரு சேஃப்டி பர்பஸாக க்ளோஸ் பண்ணோம். இந்த ஏதோ ஒன்று நம்ம வச்சிருந்தோம்னா ஆஃப் பண்ணி அதனால க்ளோஸ் பண்ணோம். அந்த பழக்கம் அப்படியே தூக்கிடுச்சு. ஒரு பழக்கம் பண்ணோம்னா அதே வந்துருது இல்லை. அது ஏன் இப்படி பண்ணுறோம்னா நம்மளுக்கே தெரியல. பழக்கம் ஹேபிட்னா அதே வந்துருது அப்படி. பிரேக்ஃபாஸ்ட் சாதம் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கணும். இந்த சாதம் போட்ட நாளாஜி பாஸ்தாவா? இது பால் சாதம். பால் சாதம் போடுறது இல்லை. போடலாம், அது கூட அது தேங்காய் பால் அரைச்சி ஊற்றணும். இன்னைக்கு சாம்பார் வைக்கணும், சாம்பார் வச்சு விட்ருவோம், அப்புறம் ஒரு நாள் பண்ணிக்குவோம். அதுக்கு பேர் என்ன? பாஸ்தாவா? அதுக்கு பேர் நெய்ச்சோறு. நெய்ச்சோறு. நெய் இருக்கு, நெய்ச்சோறு பண்ணலாம் ஒரு நாளைக்கு. அது கூட காலை டிஃபனுக்கு பண்ணலாம். எங்க இதே காணும் விசிலா? இந்த தான் இருக்கு. எண்ணெய் மேல எண்ணெய் டப்பி இருக்குண்ணா. ஆமா ஆமா, அங்கே வைக்கல. அந்த பூச்சி பறக்குது போய் அது தண்ணியில் விழுக போகுது. தண்ணியை மூடியே விட்டுரும். ஆமாம், நேற்று அப்படி உலை வச்சதுல அந்த பூச்சி விழுந்து தண்ணியை திருப்பி கொதிக்குது, திருப்பி ஊற்றிட்டுதுண்ணா. உங்களுக்கு என்ன டேட்டா வந்துச்சா? டேட்டாவை எப்படி வந்துச்சு? அதான் ரெண்டு இது சிம் 2ல் இருந்துச்சு, சிம் 1ல் வச்சுருந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னது டேட்டாவையா? ஆமாம், சிம் 1ல் அவ்வளோ தூரம் இது இருக்காது, நெட்டு. 2 சிம் வச்சுருக்கீங்களா? ஆமாம், சிம் 2ல் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அப்புறம் வந்துச்சு. நேற்று ஃபுல்லு நான் இதே பார்க்கல. அப்புறம் என்ன ஒர்க்கு பார்த்தீங்க? சும்மா அந்த வீட்டு வெளில தான் பார்த்துட்டு படுத்துருந்தேன். இதே தான் பண்ணேன். நான் போன உடனே வெளிக்கல் இருந்துச்சு, அப்புறம் கூட்டி இல்றது இருந்துச்சு. இதெல்லாம் கூட்டி இல்லி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு முழுகுனீங்களா? இல்லை, நேற்று முழுகல. ஏன் டெய்லி முழுகுறேன்? ஒரு நாள் தான் முழுகுறேன். அப்புறம் மதியம் லஞ்ச் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? மதியம் லஞ்சு 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டேன். குளிச்சுட்டேன். சாப்பிட்டு ஈவினிங் தண்ணி ஊற்றுனீங்களா செடிக்கு? இல்லை, எதுக்கு? மழை தான் வந்துச்சு. அது எத்தனை மணிக்கு மழை வந்துச்சு? மழை 3:30க்கெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ நேரம் பெஞ்சிச்சு? நல்லா பெஞ்சிச்சா? மழை ஓரளவு நல்லா தான் பெய்யுது. டெய்லி ஆன மழை வந்துடுதுல்ல, கொஞ்சம் கொஞ்சம். எப்போவுமே வரையில் ரோடு நனைஞ்சே இருக்கு. அங்கிட்டெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் மழை வருது. இங்கிட்ட டெய்லி மழை வந்து. திருச்சியிலையும் மழை இல்லையா? இங்கேதான் மழை. எடப்பாடி வேற வந்திருக்காரு புதுக்கோட்டைக்கு. அவர் இது எலெக்ஷன் விஷயமா
நேற்றுக்கு புதுக்கோட்டை ஏஎன்எஸ் பிரைடில் வந்து நிறைய டெக்கரேட்லாம் பண்ணி போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போட்டு நிறைய எடப்பாடி வந்து 3 நாள் சுற்றுப்பயணம் 23, 24, 25 25 தான் புதுக்கோட்டை வர்றாரு. அதாவது நேற்று நைட் வந்து நேற்று ஈவினிங் வந்து அறந்தாங்கில பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வர்றாரு இங்கே புதுக்கோட்டைக்கு வர்றவருக்கு ஏஎன்எஸ் ஃப்ளைட்டில் வந்து இதே ஹோட்டலில் தங்க வச்சுட்டு இன்னைக்கு தங்கிட்டு இருப்பார். தங்கிட்டு இன்னைக்கு காலையில் 11 மணி 10 மணிக்கு ஃப்ளைட்டில் போவார் போல், திருச்சி ஃப்ளைட்டில். என்னதான் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களும் சேஞ்சஸ் பண்ணிக்க வேண்டியதா இருக்குல்ல, வீட்டிலே படுத்திருக்க முடியல. ஆமா, வீட்டில் எப்படி படுத்திருக்க முடியல, எல்லாம் வந்து படுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் அவங்களுமே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கு பணம் இருந்தாலும். ஆமா, அப்படி இருந்தா தானே மக்களை பார்த்தா தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதை வீட்டு இல்லைன்னா எலெக்ஷன் டயத்தில் எப்படி ஓட்டு விழுங்க? அவரோட வீட்டிலேயே சௌரியமா இருந்தாருன்னா அப்புறம் அவருக்கு நல்ல லைஃப் எப்படி கிடைக்கும்? அவர் இந்த பாடுபடுற நேரம் பாடுபட்டுட்டு மீதி நேரம் யார் அவங்க வந்திருக்கீங்களா, அவங்க எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறா அப்படிம்பாரு. இல்ல நமக்கெல்லாம் படிச்ச இடத்துல படித்தா தூக்கம் வருங்கிறோம். அவங்க வந்து புதுசு புதுசா ஹோட்டல்ல எல்லாம் தங்கி அதுக்கு வந்து அவங்க வந்து சௌரியமா தானே இருக்கா, சௌரியமா இருக்கிறதுனால அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, கஷ்டம் தெரியாம தான் வச்சுருப்பாங்க. அவங்க எலெக்ஷன் டயத்தில் வெளியே வரத்தானே வேண்டியிருக்கு. எலெக்ஷன் 2026 வருதான், சட்டசபை எலெக்ஷன், லோக்கல் எலெக்ஷன், சிஎம் எலெக்ஷன் 2026 வர்றதுக்கு எல்லா கட்சியும் இப்போயே பாடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி வந்து எல்லா இடத்துலையும் போய் பேசி இந்த ஸ்டாலின் மாதிரி உங்களில் ஸ்டாலின் எல்லா ஊருக்கும் வந்தார்ல, எல்லா ஊரில் இருக்க மக்களும் ஸ்டாலினை பார்த்துருக்காரு. அவர் அந்த மாதிரி தர லெவலில் இறங்கி, இல்லை ஸ்டாலின் தர லெவலில் இறங்கி எங்கடா நம்மளுக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டேங்குதுங்களேன்னு தர லெவலில் இறங்கி சரி பாவம்னு போட்டது தான் ஓட்டு அவசியமாக இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் நம்மளுக்கு பாவம்னு ஓட்டு போடணும், இது எடப்பாடியும் பாவம் நம்மளுக்கு ஓட்டு போடணும். எல்லா ஊருக்கும் எல்லா தெருவுக்கும் போவோம், உங்களோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம தெருவுக்கு கூட வருவார். நான் எடப்பாடி இருக்கேன், என்ன கவலைப்படாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்து எலெக்ஷன் டயத்தில் வரும்ல, அன்னைக்கெல்லாம் வந்தார் எடப்பாடி, கண்டிப்பாக நல்லது செய்வார், சரி பாவம் போடுவோம் அவருக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லி போட்டாதான் அவர் ஜெயிக்கலாம். இந்த பாவத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. பாவம் அவ்வளோதான், எல்லா இடத்துலையும் திறமையில் பண்ண முடியாது, சில இடத்துல பாவம் பார்க்க வேண்டிய. சுரக்காய் நறுக்கி இருக்கேன் பாரு. சுரக்காய் 10 தோணுமோ, கொஞ்சம் கத்திரிக்காய் நறுக்கி போடும். ஒரு காய் பத்தலைன்னா இன்னொரு காய் நறுக்கி போட்டுக்கலாமா? கூட்டு வைக்கிற காயே 2 காம்பினேஷன் பண்ணிக்கலாம், டேஸ்ட் மாறிடாதா? கத்திரிக்காயும் கூட்டு நல்லா இருக்கும். கத்திரிக்காய் கூட்டு தானே அன்றைக்கி வச்சுருந்தீங்க இல்லையா? என்னைக்கு வச்சுருந்தேன், இப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் வச்சுலையே. ஏதோ ஒரு கூட்டு வச்சு கத்திரிக்காய் பச்சடியா, ஏதோ ஒன்று பச்சடி வச்சுக்கலே. கத்திரிக்காய் பச்சடியாம்மா, கொத்தமல்லி போட்டு பச்சடி வச்சுருந்தீங்கல்ல? ஆமாம், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தானே இருக்கும் இல்லையா? வேறையா இது கூட்டு, இது வந்து புளி ஊற்றுறது இல்லை, அது வந்து புளி ஊற்றிடணும். கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் எல்லாம் பூச்சியாக இருக்கும். ஆமாம், இது கடையில் வாங்கினது. அந்த பையன் அந்த பையன் சொன்னேன்ல, பூச்சி கத்திரிக்காய் உங்களுக்கு வேணுமா, பூச்சி கத்திரிக்காய் வேணுமா இல்லை வந்து நல்ல கத்திரிக்காய் வேணுமான்னு கேட்டான்ல. எப்படா இப்படி வெளியே பார்த்துட்டே பூச்சி கத்திரிக்காய் இதுன்னு சொல்கிறானே அப்படின்னு நினச்சான். அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அந்த பையன் அவதியாக வியாபாரம் பண்ணுறான், என்ன லாபம் எடுப்பான்னு தெரியல. அவனுக்கு ஆள் இல்லை, இன்னொரு ஆள் இருந்தால் தான் அவனுக்கு லாபம் கிடைக்கிறதெல்லாம் தெரியும். இந்த உன்னோட படிச்ச பையன் நல்லா கெட்டிக்காரத்தனமாக வியாபாரம் பண்ணுறேன், நல்ல லாபம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கும். படிச்சிருக்கேன், பிஇ படிச்சுட்டு இதில் காய்கறி கடையில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிஇ படிச்சுட்டு அப்படிதானே? ஆமாம், 4 வருஷம் மெனக்கிட்டு படிச்சு என்ன பண்ணுறது? எதில் காசு வருதோ. அவனு மெக்கானிக்கல? மெக்கானிக்கல் இல்லை, அவன் சிவில் வந்து படித்தேன். சிவில் படிச்சுட்டே அவங்க அப்படி தான் இருக்காங்க. சிவிலில் கட்டடம் கட்ட போயிடலாம், தனியாக ஓனாக பார்த்து ஓனாக இது பண்ணிட்டு
நல்ல ஒர்க்கு தெரிஞ்சு நல்லா பார்த்து கொடுத்தோம்னா நல்லா அடுத்தடுத்து ஒர்க் வரும். ஆமா, கௌரவமா இருக்கலாம். ஆனா இதுலயும் சம்பாதிக்கிறேன், அந்த அளவு சம்பாதிக்கிறேன், சிவில் இன்ஜினியர் அளவுக்கு. ஆமா, ஆனா இது கௌரவமா இருக்க முடியாது. வேஷ்டியை கட்டிக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்ட வாங்கடா போங்கடான்னு தெரியணும். காலிப்பலுக்கு மாதிரி அது வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கலாம். ஏய் சிவில் இன்ஜினியரா அப்படிங்களா, டிசைனை புதுசு புதுசாக போடணும். அது படித்து வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கலாம். ஆனால் சம்பாத்தியம் இல்லை, சம்பாத்தியம் இருக்காது. சிவில் இன்ஜினியரை படிச்சா சம்பாத்தியம் இருக்கும். ஒரு வீட்டுக்கு எப்படி 2 லட்சம் 3 லட்சம் எடுக்கலாம் 6 மாதத்துக்கு. என்ன 6 மாதத்துக்கு 2 லட்சம் எடுக்கலாம். ஒரு வீட்டுக்கு எப்படியே எடுக்கலாம். இன்ஜினியர் எடுக்காமையா பார்க்குறாங்க. அது ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் எப்படியும் கிடைச்சிடும். அவங்களும் அப்புறம் படிச்சதுக்கு ஏதாவது உங்களுக்கு கிடைச்சி தானே ஆகணும். பெட்ரோல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் மேமே அதெல்லாம் படித்தா தெரியல. கெமிக்கல் இன்ஜினியர்லாம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே. கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் படித்தா அந்த ஃபீல்டுக்கு தான் போகணும். கெமிக்கல் தயாரிக்கிறது, மாத்திரை மருந்து தயாரிக்கிறடா அந்த இடத்துக்கு தான் போகணும். அதே அந்த வேளாண் விட்டு போய் அது படிச்சுட்டு தான் அம்மாவோடய தெரியுறேன். தண்டமாகவே தெரியுறேன். இது கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தண்டமாக தெரிவாள. காசு எவ்வளோ கட்டி படிக்கிறோம். அவன் லூசு மாதிரி தெரியலேன். அதிகமாக படிச்சுட்டா கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிரும். அவன் அப்படி ஒன்றும் அதிகமாக படிக்கலையே. பிஇ மட்டும் தான் படிச்சிருக்கேன். பிஇ மட்டும்தான் படிச்சிருக்கேன். அவங்க அக்கா செட்டில் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா கவர்மெண்ட் வேலை வாங்கிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு. இந்த பையன் அம்மா பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு சில லேடிஸ் வந்து கவர்மெண்ட் வேலை ஈஸியாக வாங்கிறாள். அவங்க எப்படி ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பாங்களா தெரியல. அது தெரியல. அந்த பொண்ணு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. திடீர்னு பார்த்தாங்க எனக்கு வேலை கிடைச்சிச்சு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பேக்கை தூக்கி மாட்டிக்கிட்டு சாப்பாடு சட்டியை தூக்கிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுறாங்க. டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஓரளவு பேசிக் அறிவு தெரியுது. டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த அவங்களுடைய இப்போ உட்காந்துருப்போம். அவங்க கை காலை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கேன். அதனால பேசிக் அறிவு தெரிஞ்சிச்சு. பேசிக் இது தெரிஞ்சு எக்ஸாம் எழுதிதான் அதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதி அப்படிதான் வந்திருக்காங்க. நம்ம எக்ஸாம் எழுத மாட்டேங்கிறோம். நம்ம இது நம்ம ரூட்டு கதை தான், நம்ம வீட்டு கதை. அவர் அதான் பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணுங்க, அவனுக்கு வயசாயிடுச்சுன்னு. நான் எவன்ட்டு போய் பொண்ணு கேட்கறது? ஒரு வேலைக்கு போனாலாவது பொண்ணு கேட்கலாம். அட 15,000 நம்ம வாங்குறேன்னா இது 20,000 25,000 சொல்லியாவது பொண்ணு கேட்கலாம். வேலைக்கும் போகல, என்னன்னு போய் பொண்ணு கேட்கறது? ஏன் எனக்கு பொண்ணு தருவேன், என்னை அடிக்க வந்துருவாங்க அப்படிங்கிறாரு. அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. கல்யாணம் நடக்குமான்னு தெரியல, அவனுக்குலாம் கல்யாணம் தேவையான தெரியல அப்படிங்கிறார். அவருக்கு மட்டும் கல்யாணம் நடந்துச்சு. அவரு உழைக்கிறாரு, அவர் பொறுப்பா உழைக்கிறாரு. இவன் வேலை வைக்கல. அப்ப இதே மாதிரி இவனும் உழைப்பேன் கல்யாணம் பண்ணிட்டு. ஆமா, கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ எல்லாம் கிழிக்காம இருக்கு. இப்ப போய் எடுத்தார சொல்றதை விட அப்பாட்டதான் சொல்றேன். அப்பா அதை போய் எடுத்துடுவாங்க. அவ்வளவு இதுவா இருக்கேன். லதாஜிக்கலா சோம்பேறியா இருக்கேன். சோம்பேறியா இருக்கேன். இதெல்லாம் எங்கிட்ட உருப்பிடும். ஆனால் வீடியோ மட்டும் எடுத்துறேன். வீடியோ அதுதான் மக்கள் சொல்றாங்க. இந்த வீடியோ மக்கள் கமெண்ட்ல, மக்கள் நல்ல விவரமா இருக்காங்க. கமெண்ட்ல சொல்றாங்க வீடியோ எடுக்கிறதே போதும் ஐயா, அதுல 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சுவேன். அது தெளிவா எடுக்கிறேன், நீ அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறாங்க. மக்கள் நல்ல தெளிவா நுண்ணிப்பா கவனிக்கிறாங்க. ஆமா, கவனிக்கிறாங்க. மக்கள் நல்ல விவரமா இருக்காங்க. அவனுக்கு லேக் கணக்குல போகுது வீடியோ. அதனால அதுலயே அவனுக்கு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேல வரும். மற்றது கூட தேவையில்லை. மணி தானே வேணும். இப்போ நீ வேலைக்கு போனாலும் நான் சம்பளம் தானே தருவாங்க. என்ன வேலை இதுவாக ப்ரொஃபஷனலாக பார்க்கலாம். வெளியில கேட்குறவங்களுக்கு சொல்லிக்கலாம். இது வந்து சொல்லிக்க முடியாது. இது வந்து இப்போ லேட்டஸ்ட் ஆகிடுச்சு, யூடியூபராக இருக்கான்னு சொன்னால் சொல்லிக்க வேண்டியதானே. இது அவங்க இது தங்கச்சி பற்றி தெரிஞ்சவங்க. தங்கச்சி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. 2 பையன் ஒரு தங்கச்சியா. கல்யாணம் ஆயிடுச்சா? நான் மற்றதெல்லாம் சொல்ல. நேற்று கொஸ்டின் ஆன்சர்ல தான் இதெல்லாம் எனக்கு. Q&A பார்த்தீங்க. வேற என்ன கொஸ்டின் கேட்டாங்க, வேற என்ன ஆன்சர் பண்ணிக்கோங்க. இவருக்கு என்ன பட்டு வெட்டி சட்டை போடணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காரா? எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. நம்மள மாதிரியும் ஒரு பிள்ளைய வச்சிருக்காங்களே. அவர் கிட்டியாக இருந்தேன். ஆனால் அவர்கிட்ட பிள்ளையில
அவர் திறமையை வளர்க்க முடியல. அப்ப நமக்கு ஒரு ஃப்ரெண்டா சரி, அவங்களுக்கு தான் இப்போ 1 லட்ச ரூபா வருதுன்னா அவங்க ஒரு கடை இடையே வைக்கலாம்ல. வரல அவருக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, இந்த காசு கையில வாங்கல இருக்கு. அவர் 10 ரூபா சம்பாதிக்கல திட்டுறாரு. ஆனா 1 லட்ச ரூபா 1 லட்சம் வியூஸ் போகுதுன்றீங்களே. போகுது நிறைய. அப்புறம் எப்படி காசு வராம இருக்கும்? எல்லா வீடியோவும் 1 லட்சம் போகுது. எல்லா வீடியோவும் 1 லட்சத்துக்கு குறையாம போகுது. ஓ, ஆனா அப்படி இருந்தா இன்கம் வந்திருக்கு, இல்லைன்னா வர்ற சமயமா இருக்கும்ல. ஆமா, வர்ற சமயமா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அவன் காசு அப்பாட்ட தான் எதிர்பார்க்கிறேன். அப்படியா? அப்பாதையும் கொடுக்க வேண்டியது. ஓ, அதே அவர் சொல்றாரு, நான் பைக்கெல்லாம் வாங்கி தர முடியாது. அவன் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா ஏன் வாங்கி கொடுக்க மாட்டாரு? ஆமா, ஏன் அவனே வாங்கிட்டு இருக்கலாம். ஆமா, அதுல இன்கம் வந்துச்சுன்னா. ஆமா. இப்பெல்லாம் எல்லா பைக்கும் என்ன ரேட் விற்கிது? எல்லாமே 1 லட்ச ரூபாய்க்கு மேல. அடிப்பாரா நல்லா? சொல்றேன், எது அடிப்பாரு? யாரு இருந்தாலும் இல்லைனாலும் அடியெல்லாம் அடிப்பாரு. நாங்க வாங்கிக்குவோம், நானும் அண்ணனும். அடிச்சுட்டு அடி சொன்னதே இல்லைனாலே அடிப்பாரா. ஓ, கோவம் அதிகமா இருந்துச்சுன்னா வேலை செய்யற வரைக்கும் தானே கோவம் வரும். எதுல அடிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. கையில தான் அடிப்பேன் இருக்காரு. என்ன கை இது குச்சில குத்திட்டோம்னா என்ன இருந்தாலும் அவர் பிள்ளைங்கிறனால பாசம் இருக்கு, அதுலயும் பாசம் இருக்கு அவருக்கு. அடங்க மாட்டேங்கிறாங்க, சொன்னதே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வேற என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? அப்புறம் இவனுக்கு எப்ப கல்யாணம் கேட்டிருந்தா, இவனுக்கு எப்படிங்க கல்யாணம் பண்றது, பொண்ணு இருக்க போற இடத்துல என்னை அடிச்சு தொடச்சுக்குவாங்க அப்படிங்கிற, நடந்தா பார்ப்போம் அப்படிங்கிற, நடந்தா பார்ப்போம். அப்ப எப்படியே வச்சுக்கிட்டு இருக்கலாம் நினைச்சிருப்பாரு. பிறந்ததுக்கான கல்யாணம் பண்ண வேண்டாம். அதை செய்யத்தானே சொல்லணும். அதுக்கே அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். செய்ய மாட்டேங்கிறானே. இதெல்லாம் சொல்லி செய்யறது இல்ல, பிள்ளைய தானா வரணும். ஒரு வயசு வந்துச்சுன்னா நம்ம பெத்தவங்களுக்கு இந்த சின்ன பிள்ளையில அம்மா வேலை செய்யல, அதுக்கு ஹெல்ப் பண்ணது இல்லை பாரு. நான் கொண்டு சம்பளத்தை வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறதுங்க பண்ணுதுங்க. அப்ப பெருசா போனா அதெல்லாம் எவ்வளவு இதுவா இருக்கும். அந்த மாதிரி தானா செய்யணும், சொல்லி செய்யக்கூடாது. சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறேன். அப்பா எந்திரிச்சு போய் எடுத்துட்டு அப்பா போய் தண்ணி குடிச்சிட்டு வரணும், குடிச்சிட்டு வா. என் அப்பா தானே மோந்தாது கொடுக்கலாம்ல. அப்பா அவ்வளவு உழைக்கிறாரு பாவம். அவர் வீட்டுக்காக நைட்டு மட்டும் படுத்தா அப்படி தூங்குறாரு பாவம். நேற்று நைட்டு போய் நம்ம வெள்ளனா தூங்கிட்டேன், நல்லா தூங்கிட்டேன். நாங்கள் எழுந்திரிச்சதே 5 மணிக்கு ஆச்சு. இன்னைக்கு எடிட் கூட பண்ண முடியல. காலையில் எழுந்திரிச்சேன், நான் இன்னைக்கு லேட் ஆகிப்போச்சு எழுந்திரிக்கவே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வீடியோ எடுக்க வந்தாச்சு. நீங்களும் தூங்கி 5:10 தானே எழுந்திருச்சீங்க. இல்லைன்னா கொஞ்சம் வெள்ளனா எழுந்திரிப்போம். நான் இல்லைன்னா ஷார்ப்பா 5 மணிக்கு வந்து சொல்லிடுவேன், மம்மி 5 மணி ஆச்சுன்னு. இன்னைக்கு பார்த்தா 5:10 ஆச்சு. நான் 5 மணிக்கு நான் எழுந்திரிச்ச வரையில 5 மணி ஆச்சு. அப்புறம் பார்த்தா என்னடா பண்றதுன்னா அப்புறம் நான் இதெல்லாம் போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து பார்த்தேன். ஒர்க் இருக்கு, தூங்குறதெல்லாம் ஒரு வரோம். ஆனா ஒரு சிலருக்கு ஒரு நோய் இருக்குல்ல மம்மி, தூங்காமலே இருப்பாங்க. அந்த இதுல ஒரு படத்துல சொல்லுவேன், விஷால் படத்துல அவ சொல்லுவா, தூங்குறதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதாரணம். இப்ப நம்ம சொல்றோம், இப்ப நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க, ஆனா தூங்கிடுவீங்க. ஆனா வந்து ஒரு சிலருக்கு வந்து அவ சொல்லுவா, நீங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தூங்கிடுவீங்க. ஆனா எனக்கு வந்து பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டி எனக்கு தூங்குறது வந்து வராது. அந்த படத்துல அவளுக்கு அது ஒரு நோய். அவளுக்கு தூங்குறது ஒரு நோய் அப்படின்னோடனே அது தூங்குறதெல்லாம் ஒரு வரங்க அப்படின்னு சொல்லி அந்த இப்ப நம்மளுக்கு அது கிடைக்கலன்னாதே அதை பத்தி தெரியும். அது ஒரு வரந்தேன். நம்ம அதுக்கு ஏங்குற போதுதான் தெரியும், ஓ அது பாரு அவங்கெல்லாம் எப்படி தூங்குறாங்க பாரு அப்படின்னு. தூங்கினாவே நம்ம மறுநாள் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, புதுசா பிறந்த புள்ள மாதிரி இருக்கும். தூக்கம் இல்லாம இருந்தோம்னு வச்சுக்க, என்னமோ 100 வருஷம் வாழ்ந்த ஒரு இது ஒரு பழைய ஆள் மாதிரி ஃபீல் வரும். தூங்கிட்டோம்னா நல்லா தூங்கிட்டோம்னா அதுதான் நம்மளை புதுப்பிச்சுக்கிற மாதிரி. தூங்கிட்டோம்னாவே நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மாதிரி வருது. இப்பதான் புதுசா பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனாலதான் மனுஷனுக்கு தூக்கத்தை கொடுத்துருக்காரா.
எத்தனை மணி நேரம் தூங்குறது? தூங்காம மட்டும் இருந்தா உலகம் இயங்கவே இயங்காது, தெரிஞ்சுக்க. எல்லாரும் சீக்கிரமே செத்துருப்பாரு. இன்றியமையாது. தூக்கம் வந்து ஒரு வரம். என்னதான் நீ பெரிய மாமாவெல்லாம் சண்டையே போட்டா கூட அவங்க அம்மா அன்னைக்கு அவங்க அம்மா அவங்கள சண்டை போட்டாங்கல்ல, சண்டை போட்டு அடுத்த நிமிஷம் படுத்தா நகை தூங்கிடுவாங்க. எனக்கெல்லாம் சண்டையெல்லாம் போட்டு ஏதாவது மனசுல குழப்பமா இருந்தா தூக்கமே வராது. என்ன முத்துமினாவை நினைச்சு ஏதோ ஒரு ஃபீல் பண்ணிட்டேன்னா உண்மையில சத்தியமா தூக்கமே வராது. என்ன அவங்க எல்லாம் ஆள் மனசு கொண்டு போக மாட்டாங்க, நீங்க ஆள் மனசு கொண்டு வரீங்களோ? அப்படியா தெரியல. அவங்க என்னவா இருந்தாலும் தூங்கிடுறாங்க, என்ன பிரச்சனை என்னவா இருந்தாலும் நைட்டுன்னு வந்து படுத்துட்டா தூங்கிடுறாரு. அதனால அவங்களுக்கு எல்லாம் உடம்பு பரவாயில்ல மாதிரி. நீங்களுமே ஆள் மனசுக்கு அந்த விஷயத்த கொண்டு போகாம இருந்து பாருங்களேன். அப்ப நம்மளும் தூங்கிடலாம். அதை பத்தி கேர் பண்ணாம அந்த விஷயம் இருக்கு, கேர் பண்ணாம இருக்க முடியும். ஒரு பிரச்சனைனா கேர் பண்ணாம இப்படி இருக்க முடியும். கேர்னா ரொம்ப ஆள் மனசுக்கு எடுத்துட்டு போகாம பாத்துக்கலாம், என்னவோ நடக்குது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப அவங்க அப்படிதான் நினைப்பான்னு நினைக்கிறேன். அவங்க அப்படி இல்லை, சீரியஸா தான் பேசுறாங்க பேசும்போது பார்த்தா. ஆனா தூங்குறது அவங்க அம்மாவும் தூங்கிடுது, அவங்களும் தூங்கிடுறாங்க. அதெல்லாம் ரெண்டு பேருமே அதெல்லாம் கரெக்டா இருக்கு. அதெல்லாம் ஒரு சில கேரக்டர்கள், ஒரு சில கேரக்டர் முக்கால்வாசி கேர் பண்ணிக்குவா. வருத்தம்னா தூங்க மாட்டேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது. எத்தனை மணி நேரம் மம்மி தூங்குறது நல்லது? ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குறது நல்லது. 6 மணி நேரம். ஒரு சிலர்லாம் 8 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கா. 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. ரொம்ப தூங்கினா அதுவும் ஒரு கெடுதி. ஒரு 6 மணி நேரம் இல்லைன்னா 7 மணி நேரம் அப்படி தூங்குறது நல்லது. நல்லது. அதுக்கு மேல தூங்கக்கூடாது. பகல்ல எல்லாம் தூங்கக்கூடாது. பகல்ல வந்து என்ன பண்ணலாம்னா மத்தியானம் சாப்பிடையில ஒரு 10 நிமிஷம் கண் அப்படியே மூடலாம், அவ்வளவுதான். மூடிட்டு அப்புறம் எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு அப்புறம் ரொட்டீன் வேலையில பார்க்கணும். ஏன் ரெஸ்ட்டுக்கா? சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கு. உண்டை என்னமோ உண்டை இது என்னமோ சொல்லுவாங்களே, உண்டை மயக்கம் மயக்கம் தொண்டருக்கு உண்டும் பாருல, அந்த மாதிரி. வாழைக்காய் பிடிக்கிறவங்க பகல்ல தூங்கக்கூடாது, அதுவும் ஒரு கெடுதி. பகல்ல தூங்கினா உடம்பு ஏதோ சரியில்லைன்னா. இது வீட்டுல பகல்ல தூங்கினா தரித்திரம்பா இல்லையா? தரித்திரியா, உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் ஏதோ. அந்த காலத்து பழமொழி எல்லாமே மக்களை உயர்த்தறதுக்கு சொல்லியிருக்கா. வீட்டுல இல்லைன்னா மனுஷன் படுத்து தூங்குவேன், அவனை தரித்திரம்னு சொல்லிட்டோம்னா அவன் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதே மாதிரி சில பல விஷயங்கள் அவன் இது இன்னும் இல்லை, நிறைய விஷயங்கள் பழமொழிகள் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட முன்னேற்றத்துக்கான பாதை மாதிரியே சொல்லியிருப்பாங்க. படிச்சுட்டா நல்ல விவரமா தான் இருந்திருக்காங்க. இப்போ உள்ள விவரத்தை விட அது விவரமா தான் இருந்திருக்காரு. இல்லைன்னு வச்சுங்க, அவன் பகலையும் படுத்து தூங்கிட்டானே என்னன்றது. அவன் வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும், அதனால தரித்திரம்னு சொல்லிடுவான். தரித்திரம் அப்படின்னு சொல்லிடுவான் அப்படின்னு சூப்பராக பிளான் பண்ணி சொல்லியிருக்காள். வள்ளிக்கு நம்ம அந்த மாதிரி பழமொழிகள் புதுசாக ஏதாவது யோசிச்சது உண்டா? இருக்கிற பழமொழிகளே பார்க்க முடியலையா? பின்பற்றணும்ல. நம்மளால பகல்ல படுக்காம எல்லாம் இருக்கவே முடியாது. என்னன்னா ஏன் கொஞ்ச நேரம் படுக்கணும், அது என்னமோ தெரியல, அது அப்படியே பழகி போச்சு. சோம்பேறி உடம்பாச்சா? சோம்பேறி உடம்பு இல்லை, ஆனா ஒரு 10 நிமிஷம் படுப்பேன், அவ்வளவு அதுக்கு மேல தூங்க மாட்டேன். எப்போ இருந்தாலும் 10 நிமிஷம், அதுக்கு மேல தூங்க மாட்டேன். 10 நிமிஷம் அப்படியே கண்ணை சர்றேன். அந்த 10 நிமிஷம் கண்ணை சர்றதுலயே எனர்ஜியை ரீட்டைன் பண்ணிக்க முடியுமா? ரீட்டைன் பண்ணிக்க முடியும், ஒரு மாதிரி புதுப்பிச்சுக்க முடியும். அதை வேலை செஞ்சுட்டு போய் படுக்கிறீங்களே, அது ஏன்? அது நம்ம எனர்ஜி புதுப்பிக்கிறதுக்கு தான், புது தெம்பு வரும், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பழக்கம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? சோழ பெரியம்மா. ஏன் அவங்க குண்டா இருக்காங்க? தெரியல, அவங்க அவள்கிட்ட இந்த பழக்கத்தை கத்துக்கிட்டேன். அவ காலையில 10 மணி வரைக்கும் ஒரு வேலையை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு அனுப்பிட்டு படுத்துருவா. அதுக்கப்புறம் 12 மணிக்கு எந்திரிச்சு சமைப்பா. ஐட்டம் மத்தியானம் சாப்பிட வர்றது பிள்ளைங்க. அதுவே ஆனந்தாச்சி வந்து படுக்க மாட்டா. ஆனந்தாச்சி படுக்கவே மாட்டா. புக்கை படிக்கிறது, அதை படிக்கிறது, இதை படிக்கிறது, நொட்டை வேலையில் பண்றது, அந்த மாதிரி வேலை வைப்பா. ஒரு சிலர் ஒரு மாதிரி. ஆமா,
இப்போ நீங்கள் சோலைகிட்ட இருந்துக்கிட்டு துவப்பா கொள்வா. இப்ப கொஞ்சம் ஹார்டான வேலையும் பாப்பா சோலை. ஆ அப்ப அதெல்லாம் இல்ல, பிள்ளைய விட்டுலாம் அவன் துவைச்சுக்கணும். ஆ ஆண்டாச்சு ஆ அவங்க சின்ன பிள்ளையில அந்த மாதிரி விட்டுட்டா. அவ சமையல் மட்டும்தான் பண்ணுவா. ஆ சமையல் மட்டும்தான் பண்ணுவா. புருஷன் விட்டு துவைக்க மாட்டா, பிள்ளை விட்டு துவைக்க மாட்டா. அப்பவே ஆ அந்த காலத்துல ம் சமையல் மட்டும் பண்ணுவா. அதனால ரிலாக்ஸா இருந்துக்குவா. ரொம்ப ஹெவி வேலை பாக்குறவங்களுக்கு தான் சோலை துவைச்செல்லாம் போடுவா, பிள்ளைய விட்டு புருஷன் விட்டுலாம். ம் ஒரு சில நேரம் துவைச்சு விடுவா, ஒரு சில நேரம் போங்கடாங்கிட்ட அப்படின்ட்டுருவா. இல்ல எல்லாமே துவைச்சு போட்டுருவா. அவ சின்ன பிள்ளைல எல்லாம் அது துவைச்சு அவதான் பண்ணுவா. ஆ அவ்வளோ பாசமா? இப்ப பெருசாக விட்டுதான் விட்டுட்டா. ம் பெருசாக விட்டு அப்புறம் என்ன பண்றது, விட்டு தானே. பெருசா வட்டி ஏன் விடுறா? பெருசா வட்டி துவைச்சு போட்டான்னு நல்லா வருவே நீ. ம் உங்களை படுக்க வச்சுக்கிட்டு துவைச்சு போட்டுக்கிட்டு இருப்பா. ம் அதே வாஷிங் மிஷின்ல துவைக்கிறீங்களே. ம் வாஷிங் மிஷின் தான் உங்கள்கிட்ட வேலையெல்லாம் சேர்த்து பார்க்குது. ஆமாம், மிஷின் வந்துடுச்சு இல்லை? ஆமாம், வாஷிங் மிஷின், அயர்ன் பண்ணுறதுக்கு மிஷின், ஆமாம், அப்புறம் போகிறதுக்கு வண்டி, எல்லாம் மிஷின்லேயே நம்ம லைஃப் அதோட ஒன்றி போயிருக்கு. மூளை மட்டும் கொஞ்சம் செயல்படுத்தினா போதும். ஆமாம். அந்த மாதிரி தூக்கம் வந்து நம்மளை தூக்கம் மட்டும் இல்லைன்னா நம்ம ரொம்ப சீக்கிரம் செத்துருவோம். என்ன தூக்காம மட்டும் இருந்தோம்னு வச்சுக்க ரொம்ப சீக்கிரம் இறந்துருவோம். அது எனர்ஜி ரிட்டைன் பண்றது மெயினா தூக்கம் தான். நமக்கு புத்துணர்வு கொடுக்கறது, மனசுக்குமே ஒரு ஃபீல், ஒரு தைரியம் கொடுக்கறது தூக்கம் தான். தூக்கம் இல்லைன்னா அவ்வளவுதான். என்னதான் சாப்பிட்டாலும் தூக்கம் தூங்கிதான். இப்போ நான் அவ்வளோ சாப்பிட்டேன் இவ்வளோ சாப்பிட்டேன் சாப்பிடலாம், தூங்கணும். தூக்கம் இன்றியமையாது. இப்போ ஒரு சிலருக்கு புது இடத்துக்கு போனால் தூக்கம் வர மாதிரி. எனக்கெல்லாம் தூக்கம் வராது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டா அன்னைக்கு தூக்கம் வராது. என்னோட இதே அப்படிதான். அதனாலதான் எங்க எழுத்தே கெட்டு போறது. அது மாத்திக்கவே முடியல என்னால. அது நடுநிலை கொண்டு வர முடியலையா? கொண்டு வர முடியல. ஏதாவது ஒரு சங்கடம்னாலும் தூக்கம் வராது. ஏதாவது ஒரு சந்தோஷம் திடீர்னு நடந்துச்சுன்னா அதே நினைச்சுக்கிட்டே இருந்துட்டு தூங்க மாட்டேன். இப்படிதான். எல்லாம் ஒரு சிலர் ஆனால் ஈக்குவலாக பார்த்துக்கிறாலும் இல்லை. மாமாலாம் ஈக்குவலாக பார்த்துக்கிறாங்க. அதே அவங்கள்ட்ட எல்லாம் பிடிச்ச கேரக்டர். ஈக்குவலாக பார்த்துக்கிறா. சந்தோஷமும் வெளியே காட்டுறது இல்லை, சங்கடத்தையும் வெளியே காட்டுறது இல்லை. எதா இருந்தாலும் நம்மளதான் பார்த்துக்கணும். யாருக்கு சொல்லி என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. நம்ம எல்லாம் ஒன்று கூட பண்ணுறோம், ஒன்று குறைச்சி பண்ணுறோம். நான்லாம் ரொம்ப மோசம். நீங்கள் ஒரு தடவை அரியலூர் போயிட்டு வரையில, இடம் வித்துட்டு வரையில, அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லை. ஏன்? ஆமாம், இந்த இடம் விற்றுட்டோம், இடம் எவ்வளோ பெருசு, விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இடத்த விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. பேசிக்கிட்டே இருந்தேன் நீயும் அவ்வளோ. நான் லேடிஸாக இருந்து நானாக போய் இடமெல்லாம் விற்றேன். இவன் சின்ன பையன் அப்படின்னு நானாக போய் இடமெல்லாம் விற்றேன். என்னையே ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் வந்தாங்க. அப்புறம் இப்படியோ வித்தாச்சு, கடவுள் புண்ணியத்தில் வித்தாச்சு. அங்கேயே ஒரு புரோக்கர் பிடிச்சோம், நல்ல புரோக்கர். அவர் தான் விற்று கொடுத்தாரு. லேடிக்கிட்டே போச்சு இடம். ஆமாம், ஃபஸ்ட்டு இடம் விற்கிறோம்னு சொன்னப்போ அவங்க ஏமாற்றிட்டு வெறும் 10,000 ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணலாம், இவங்களை ஏமாற்றி சைன் போட சொல்லலாம்னு நினச்சாங்க. என்ன அது நல்ல நேரம் நமக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்டேன் அந்த ஊர்லேருந்து. ஆமாம், இங்கே வந்துடாதீங்க. ஆமாம், வந்தீங்கன்னா உங்களை மிரட்டி சைன் போட வச்சுக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நேராக வந்து கப்சுப்புன்னு இருந்துட்டோம். நாங்கள் அங்கே போகலன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இல்லை உடனே போலீஸுக்கு இங்கே அவங்க இங்கே வந்துட்டாங்க. நீங்கள் இங்கே வரலைன்னா நாங்கள் இங்கே வந்துருவோம் வந்துட்டாங்க. வந்து அப்புறம் தான் வக்கீல்கிட்ட கேட்டேன். வக்கீல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் தான் அவங்கள்ட்ட போலீஸ் கேட்டு அதுக்கப்புறம் போய் விட்டுட்டு போனாங்க. 5000க்கு 10,000 என்ன கொடுத்தோம்? ஆமாம், 10,000 கொடுத்தோம். அவங்க காசு கொடுத்தோம், பதில் 10,000 கொடுத்தோம். காசு கொடுத்தோன்னு விட்டாங்க. காசு கொடுக்கவும் விட்டாங்க. அப்புறம் போலீஸ் சொன்னாருன்னு சொன்னி இல்லை எங்கிட்டலாம் வரக்கூடாது. வாடாவது கர்மம். போலீஸ் சொன்னாருன்னு சொன்னி இல்லை எங்கிட்ட வரக்கூடாதுன்னு. ஆமாம், போலீஸ் எஸ்ஐனால அன்னைக்கு அந்த வேலை முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நம்மளோட இடம் ஃபுல்லாக போயிருக்கும். 8,40,000க்கு நம்ம கொடுத்தோம் அந்த இடத்த. மொத்தமாவா? மொத்தமா அது எவ்வளவு 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். 15 வருஷம் இருக்கும். 15 வருஷம் இருக்கும். சாதம் வந்துருச்சா மம்மி?
சாதம் வந்துடுச்சு கைஸ். அதில் தான் நகையெல்லாம் வாங்கினேன் நிறைய. அதில் நகை ம் இப்படிதான் நகையெல்லாம் வாங்கினேன். ஓ கல்யாணம் இது வெந்துருச்சா? ஆ இது வாழைக்காய் வந்துடுச்சு கைஸ். வெந்துருச்சு. ம் வாழைக்காய் வந்துடுச்சு, சாதம் வந்துடுச்சு. குழம்பு மட்டும் வைக்கணும் மம்மி. குழம்பு மட்டும் வைக்கணும். ம் குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாமா? இந்த கத்திரிக்காய் கூட்டு பண்ணணும். ம் தனியாவா? இந்த கூட்டை வெந்துருச்சு. அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு ம் மஞ்சத்தூள் போட்டு இந்த காய்கறி வெந்துடுச்சு. பருப்பு ஊற்றணும். ம் டு ஆட் பருப்பு. ஆமாம் சுடுது பருப்பு கிண்ணம். ம் ம் அது எவ்வளோ நேரம் ஆச்சு ஊற்றி வச்சு? ஆனால் என்ன உதிக்குது? கொதிக்குது. ஆமாம் பருப்பு இல்லைன்னா பாதி சமையல் நடக்காது. ம் டேஸ்ட் வராத, நல்லாவும் இருக்காது. டேஸ்ட்டும் வராது. ம் நல்லாவும் இருக்காது போல. ம் நீங்கள் பருப்பு இல்லாமல் சமைச்சிருக்கீங்களா? ம் நான் எப்பயுமே ஜாமெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன். ம் இல்லாமல் எல்லாம் சமைக்கிற வேலையே இல்லை. ம் கடல் குடியத்தில் இது வரைக்கும் அப்படிலாம் நடந்ததில்லை. ம் டு ஆட் மஞ்சத்தூள். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடணும். ம் மிளகாத்தூள் வாரத்துக்கு டப்பியில் எடுக்கிறியே தீர்ந்து போயிருது. டெய்லி எடுக்கிறதுனால திரும்ப திரும்ப அள்ளி வைக்கணும். டெய்லி தீர்ற ஒரே பொருள்னா சமையலில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள். மீதியெல்லாம் ஒரு நாளைக்கு சேர்க்குறேன், ஒரு நாளைக்கு சேர்க்க மாட்டேறோம். ஆமாம் இது டெய்லி தீர்ந்துருது. இதில் உப்பு போட்டுறான்னு தெரியல. ம் வலிக்கு நம்ம டேஸ்ட் பார்க்குறாங்க. உப்பு போட மறந்து விட்டோம். கூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அது உப்பு போடணும். ம் ஏன்? ரொம்ப போட்டோம்னா அது இழுக்காது. ம் புளிக்குழம்பு அதுனா உப்பு கொஞ்சம் இழுக்கும். கூட்டு வந்து ஹார்டாக இது ஸ்மூத்தாக இருக்கும். ம் கொஞ்சம் உப்பு போட்டால் பார்த்தாலே ஸ்மூத்தாக இருக்குன்னு தெரிகிறது. ஆமாம் சப்பாக இருந்தால் தான் ஹார்டாக இருக்குண்ணா. ஹார்டாக இருக்குன்னு அர்த்தம். ம் நிறத்தை வச்சே ஸ்மூத்து ஹார்டுன்னு சொல்லிடலாமா? நீ தான் சொல்கிற. ம் புளிய அடுத்து என்ன குழம்பு வைக்க போகிறீங்க? அடுத்து முருங்கைக்காய் வைப்போம். சாம்பார். முருங்கைக்காயை போட்டு சாம்பார் வச்சா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ முட்டையை எடுக்கல ரொம்ப நாளா. ம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு எடுக்கக்கூடாது. ம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு கைஸ். கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க. ம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு, சாதம் வந்துடுச்சு. குழம்பு வச்சுட்டு பார்க்கலாமா? குழம்பு வைக்கணும். ஆமாம் குழம்பு வச்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாதம். ம் இன்னைக்கு காலையிலையும் சாதமே தான். ம் வாழைக்காய் மசாலா, வாழைக்காய் பொரி இது வறுத்தது. ம் இது வந்து இது கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு கூட்டு. ம் இது வந்து முருங்கைக்காய் சாம்பார். ம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. தயிர் இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி தான் மாவு ஆட்ட போகிறேன், அதனால் மாவு போடலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.